மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஆட்சியில எங்க நல்லா இருக்க போறீங்க? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்பா, கவர்மெண்ட் பத்தி விமர்சனம் பண்ணும்போது கொஞ்சம் சூதானமா இருங்க. ஏன் சொல்றானா, அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரதால கவர்மெண்ட்டும் சரி உடன்பிறப்புகளும் சரி ரொம்ப உக்கிரமா இருக்காங்க. பாத்தீங்களா, குண்டா சட்டம் பத்தி கோர்ட்டு கூப்பிட்டு வச்சு பாடம் நடத்தின பிறகும் சவுக்கு சங்கர் மேல மறுபடியும் குண்டாஸ் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் இப்படி இருக்குன்னா உடன்பிறப்புகள் ஒருபடி மேல போயிட்டாங்க. ஒரு 12ஆம் கிளாஸ் பையன்பா ரோடு சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணியிருக்கான். அதுக்கு உடன்பிறப்புகள் பூரா ஒன்று கூடி ஒரே சொருகு கத்தியை இறக்கிட்டாங்கப்பா. அட ஆமாம்பா, நிசமா தான், சின்ன பையனு பார்க்காம கத்தி எடுத்து சொருகிட்டாங்க. எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு விரிவான செய்திகளை சொல்றேன். இப்ப போய் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மேல மறுபடியும் குண்டாஸ் போட்டிருக்காங்கப்பா. விமர்சனம் பண்றவங்க மேல குண்டர் சட்டத்தை ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு நாம சொல்லல, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சவுக்கு சங்கர் மேல மறுபடியும் குண்டாஸ் போட்டது தப்புன்னு அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்காரு. கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த விளம்பர கவர்மெண்ட் பண்றது பிடிக்கல. விருதுநகர் பக்கம் தலைய வெட்டி பாலத்துல வச்சுட்டு போயிருக்காங்கப்பா. பாருங்க, நாட்டுல சட்டம் ஒழுங்கு எம்புட்டு சூப்பரா இருக்குன்னு. நாடு தாங்குமா? என்னமோ சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொன்னவர் தான் பதில் சொல்லணும். மக்கா, கரண்ட் பில்ல கெட்டுன பிறகும் இதர கட்டணங்களை செலுத்துங்கன்னு இபில இருந்து மெசேஜ் வருதாமியா. இதுக்கு மேல என்னத்தை கட்ட, அதான் எல்லாமே கட்டியாச்சு. என்னமோ ஜனங்க பாவம் இந்த மெசேஜை பார்த்து குழம்பி போயிருக்காங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டீங்க, வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்கா, இந்த கவர்மெண்ட் பத்தி ஆகா ஓகோன்னு பேசினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை விட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு உண்மையை பேசினா உள்ள தூக்கி வச்சு வெளுத்து போடுவாங்க. அட நான் சொல்லலப்பா, சவுக்கு சங்கருக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு ஊரே சொல்லுது. அவர் மேல ஏற்கனவே ஒரு குண்டாஸ் போட்டாங்க. அது கோர்ட்டு ரத்து பண்ணி இந்த விளம்பர கவர்மெண்ட்டுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுச்சு. ஆனா விளம்பர கும்பல் அவரை விடுற மாதிரி தெரியல, மறுபடியும் ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஊருக்குள்ள கஞ்சா விக்கிறவன் கள்ளச்சாராயம் விக்கிறவன்லாம் ஜாலியா இருக்கான். அவங்க மேலெல்லாம் குண்டாஸ் போட மாட்டிக்காக. ஆனா பாருங்க, நிலத்தை காப்பாத்த போராடுற விவசாயிகள் மேலையும் பத்திரிகையாளர் மேலையும் குண்டாஸ் போடுதாங்க. சவுக்கு சங்கர் மேல ஏற்கனவே குண்டாஸ் போட்டப்ப நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிச்சு நிறைய விவகாரங்களை ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. இந்த சட்டம் வெள்ளக்காரன் காலத்துல வந்தது, அதை இப்ப வரைக்கும் பயன்படுத்தினா நாம எல்லாரும் வெள்ளக்காரன் காலத்துக்கு போக வேண்டியதுதான். யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணதுக்கு ஏத்த செக்ஷன்ல கேஸ போட்டு தண்டனை வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு குண்டாஸ்லாம் போட தேவையில்லை. சோசியல் மீடியாவில் பேசுறவங்களை எல்லாம் இப்படி குண்டாஸ்ல தூக்குனா ஜனங்க ஜனநாயகத்தையே வெறுத்துடுவாங்கன்னு இன்னும் பல அறிவுரைகளை நீதிமன்றம் சொல்லுச்சு. சொல்லிட்டு சவுக்கு சங்கர் மேல போட்ட குண்டர் சட்டத்தையும் ரத்து பண்ணுச்சு. கோர்ட்டு இவ்வளவு தெளிவா பாடம் நடத்தின பிறகும் சவுக்கு சங்கர் மேல மறுபடியும் புதுசா ஒரு குண்டாசை போட்டிருக்காங்கப்பா. என்ன காரணமா இருக்கும்? நான் ஜெயில விட்டு வெளில வரக்கூடாதுன்னு உதயநிதி உத்தரவில் தான் தினந்தோறும் புதிய புதிய வழக்குகளில் நான் கைது செய்யப்பட்டு வருகிறேன். இந்த எல்லா கைதுக்கும் காரணம் உதயநிதி ஸ்டாலின். ஆக அண்ணன் சவுக்கு சங்கர் சொல்றத வச்சு பார்த்தா வாரிசு அமைச்சர் தான் வழக்கு மேல வழக்கு போடுதார் போல தெரியுது. உண்மை என்னன்னு விசாரணையில தான் தெரிய வரும். ஏற்கனவே போட்ட குண்டாசுல கோர்ட்டுக்கு போய் கொட்டு வாங்கின மாதிரி இப்ப போட்டிருக்கிற குண்டாசுல என்ன நடக்குன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருக்கிற சிலரே இதை விரும்பல. அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது அப்பட்டமான விதிமீறல், ஏற்றுக்கொள்ள முடியாதது. அரசின் முடிவை நீதிமன்றம் ரத்து செய்வது இன்னொரு முறை நடக்கும் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரியா. பாருங்க, விளம்பர கும்பலோட கூட்டணியில் இருக்கிறவங்களே இந்த அராஜகத்தை விரும்பல, இது தப்புன்னு சொல்றாங்க. அப்ப பொதுமக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஏமக்கா, அடுத்தடுத்து குண்டாஸ் போடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. பார்க்க வேண்டியவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும். சரி, விளம்பர கவர்மெண்ட் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்,
கவர்மெண்டே இப்படி கட்டம் கட்டுனா கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா? விமர்சனம் பண்ணா கத்தி எடுத்து குத்துறாங்கப்பா. விழுப்புரம் பக்கம் ரோடு சரியில்லைன்னு கவர்மெண்ட் குறை சொன்ன ஒரு சின்ன பயல திமுக உடன்பிறப்பு ஒருத்தர் அடியாட்களோடு சேர்ந்து அடிச்சு கத்தி எடுத்து குத்தி என்னென்ன அட்டுழியம் பண்ணியிருக்காரு, அந்த கொடுமையை பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல சந்தோஷ்குமார்னு ஒரு 12ஆம் கிளாஸ் பையன் சந்தோஷமா சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்கான். ரோடு சரியில்லாததால சைக்கிள் சறுக்கி கீழே விழுந்துட்டான். இதுல கொஞ்சம் கடுப்பாகி ஆத்திரத்துல ரோடு ஒழுங்கா போடாத விளம்பர கவர்மெண்ட பத்தி தம்பி கொஞ்சம் குறை சொல்லிருக்காரு. இத கேட்டு அங்க இருந்த திமுக உடன்பிறப்பு அபி ஏன் கவர்மெண்ட திட்டுறன்னு சொல்லி சந்தோஷ் கூட சண்டை போட்டு அந்த பையனோட கையிலையும் கழுத்துலையும் கத்தியால கிழிச்சிருக்காரு. ஒருத்தர் இல்லப்பா, கூட்டாளிகளோட சேர்ந்து சின்ன பையன்னு கூட பார்க்காம 5 பேரு அடிச்சு துவைச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க, ரோடு சரியில்லை தண்ணி வரலன்னு கவர்மெண்ட குறை சொல்லிடவே கூடாது. சொன்னா இப்படித்தான் எல்லாரும் ஒண்ணு கூடி அடிச்சு கத்தியால கிழிப்பாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த அட்டூழியத்தை பண்ண திமுக உடன்பிறப்பு அபி அமைச்சர் செஞ்சி மஸ்தானோட தீவிர ஆதரவாளராம். அமைச்சரோட ஆதரவோட இப்ப ஏரியாக்குள்ள புது தாதாவா உருவாயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நாடு தாங்குமா? ஸ்டாலின் ஐயா கோட்டைக்கே வந்து கேள்வி கேட்கலாம்னு சொல்லி ஓட்டு வாங்கினீங்க. இப்ப பாருங்க, ரோட்ல நின்னு நிம்மதியா புலம்ப கூட முடியல. சின்ன பையன்னு பார்க்காம உடன் பிறப்புகள் கத்தியால குத்துறாங்க. இப்ப இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திமுக திருந்தாதுன்னு இப்பந்தான் ஜனங்களுக்கு புரியுது. இந்த அராஜகம் ரவுடிசத்துக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க. ரவுடிகளுக்கு புரிகிற பாஷையில பேசுவோன்னு காவல்துறை சொன்னாங்க. அது என்ன பாஷைன்னு நமக்கு தெரியல, எப்ப பேசுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஐயா ஸ்டாலின் மாதிரியே சும்மா வசனம் மட்டும் பேசினாங்களா இருக்கும். ஏன் சொல்றானா, நாட்டுல கொடூர கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஐயா. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு கிடக்கு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில லோகேஷ்ங்கிறவரை ஒரு கும்பல் சராமாரியா வெட்டி கொலை பண்ணிருக்கு. யார் இந்த லோகேஷ், எதுக்கு இவரை வெட்டுனாங்கன்னு கேட்டா இவர் பெரிய ரவுடிங்கிறாங்க. ரவுடிக்கு புரிகிற பாஷையில பேச போறோம்னு காவல்துறை சொன்னத ரவுடிகள் யாரும் பார்க்கல போல. மாறி மாறி ஸ்கெட்ச் போட்டு வெட்டிக்கிட்டு கிடக்காங்க. ரவுடிகளோட கொலைகள் ஒரு பக்கம்னா மது போதை கொலைகளும் குறைஞ்ச பாடு இல்ல. சென்னை பட்டாளத்துல டாஸ்மாக் பார்ல சரக்கு சாப்பிடும் போது ஏதோ பிரச்சனையாமா. 6 பேர் கொண்ட கும்பல் சிராஜ்னு ஒரு இளைஞரை கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்காங்க. தலைநகர் தான் இப்படி கொலை நகரா இருக்குன்னு பார்த்தா தென் மாவட்டங்கள் இன்னும் மோசமா போய்கிட்டு இருக்கு. ராஜபாளையம் பக்கம் முடங்கியாத்து பாலத்துல ஒரு தலை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த வழியா நடந்து போனவங்க பார்த்து சொன்ன பிறகு காவல்துறை போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாருங்க, நாட்டுல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கெட்டு போச்சுன்னு. வெளியே தெருவுக்கு போகவே பயமா இருக்குயா. ஸ்டாலின் ஐயா வசனங்கள் பேசின வரைக்கும் போதும், சட்டு புட்டுன்னு ஆக்சன்ல இறங்குங்க. அட நான் சொல்லல, ஜனங்க சொல்றாங்க. அடேங்கப்பா, ஒரு காலத்துல எப்படி இருந்தவங்க தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு பேசிட்டு இருந்த கோட்டசாமி இன்னைக்கு யூட்டன் மேல யூட்டன் அடிக்கிறாங்க. யாரை பத்தி பேசுறேன்னு கேக்குறீங்களா? வேற யாரு, எல்லாம் நம்ம குஜராத் மாடல் கூட்டணி ஆட்சி பத்தி தான். ஒளிபரப்பு மசோதான்னு ஒரு மசோதாவை கொண்டாந்துட்டு திரும்ப வாங்கியிருக்காங்க. மக்கா 10 வருஷம் ஃபுல் மெஜாரிட்டி, யார் என்ன சொன்னாலும் நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு குஜராத் மாடல் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா இந்த தடவை தேர்தல்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. மைனாரிட்டியா இருந்துட்டு கூட்டணி கட்சி உதவியோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த தோல்விக்கு காரணம் என்ன? ஜனங்களை பத்தி கவலைப்படாம 10 வருஷம் போட்ட ஆட்டம், அதுக்கு ஜனங்க கொடுத்த பரிசு. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா குஜராத் மாடலுக்கு இன்னும் இது புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பல மாநிலங்கள்ல பல பேரு பல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு குஜராத் மாடலை துவச்சதாலதான் தோத்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த யூடியூப் சேனல் உட்பட சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சட்ட மசோதாவை கொண்டாந்தாங்க. அதுக்கு பேரு தான் ஒளிபரப்பு மசோதா. இந்த மசோதா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரா இருக்குன்னு பல கண்டனங்கள் வந்ததும் இப்போ மசோதாவை திரும்ப வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு வரி போட்டாங்க, அப்புறம் அதை திரும்ப வாங்கினாங்க. லேப்ல யூஸ் பண்ற கெமிக்கலுக்கு பல மடங்கு வரியை ஏத்துனாங்க. எதிர்ப்பு வந்ததும் திரும்ப வாங்கினாங்க. இப்படி இந்த கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே எல்லாமே யூ டர்னா தான் இருக்கு. இத பாக்கையில அண்ணாமலை ஒரு தடவை ஒரு வசனம் ஒண்ணு பேசினாரு, அதான் நினைவுக்கு வருது. எந்த நேரத்துல சொன்னாரோ தெரியல.
அரசு துறையில் 5 லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ வரையும் ஒன்றும் உருப்படியாக நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போதான் டிஎன்பிசிக்கு தலைவரே போட்டிருக்காங்க. இனி இவங்க கூடி பேசி எக்ஸாமை சொல்லி அதை நடத்தி ரிசல்ட் போட்டு வேலை கொடுத்து என்னமோ 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு ஏமாந்து ஓட்டு போட்டது தான் மிச்சம். அடுத்த தடையாவது உஷாரா இருங்கய்யா. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சுது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.